வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் சங்கர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். தூர் கட்டி நல்லா மகசூல் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், குருத்து பூச்சி இல்லாமல், அப்புறம் அந்த இலை சுருட்டு பொருள் இல்லாமல் நம்ம அந்த நடவை பாதுகாக்கிறதுக்காகவும் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். மருந்து அடித்து காட்டியிருப்போம். இப்போ அதோட ரிசல்ட்டாக எல்லா செடியிலையும் ஒரு குருத்து பகுதி கையோட பிடுங்கினா அப்படியே வர்ற மாதிரி இருந்துச்சு. இப்போது அந்த பிரச்சனை டோட்டலாகவே காலியாகிடுச்சு. இப்போது கிளை எப்படி வெடிச்சிருக்கு தூர் எப்படி கட்டியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். சும்மா 4 நாளாக இருந்தது. இப்போ எத்தனை வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். 35 இருக்கு. இன்னும் நல்லா தூர் கட்டும். இதுதான் இல்லை, கரெக்டாக நம்ம உரம் போட்டு கரெக்டாக மருந்தடிச்சு 1 வாரம் தான் ஆகுது. 1 வாரத்தில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இன்னும் நல்லா தூர் கட்டும். மொத்தத்துக்கு இது 2 ஏக்கர் பண்ணியிருக்காங்க. இதில் இப்போ நம்ம என்னென்ன மருந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு சில பேருக்கு அது புரியலைன்னு சொன்னாங்க. இப்போ நான் அதை மறுபடியும் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நம்ம இப்போ காட்டின ரிசல்ட் அப்படியே கிடைக்கும். இப்போ நமக்கு அஸ்வினி பிரச்சனையும் அந்த பயிர் அணுகி போயிருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் புழு பிரச்சனை அதிகமாக இருக்குது. இந்த புழு பிரச்சனையை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லேசர் கோல்டு. இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம 2 ஏக்கர் பண்ணியிருக்கோம். 2 ஏக்கருக்கு நம்ம இந்த லேசர் கோல்டு 2 பாக்கெட். இது எத்தனை கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஏக்கருக்கு 4 கிலோ 250 கிராம். 2 ஏக்கருக்கும் சேர்த்து மொத்தத்துக்கு 1/2 கிலோ. இது ஒரு 1/4 கிலோ, இது ஒரு 1/4 கிலோ பயன்படுத்துகிறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி பிரச்சனையை டோட்டலாகவே கண்ட்ரோல் பண்ணும். அதோட மட்டும் இல்லாமல் எம்க்ரான் ப்ளஸ் இந்த மருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் தான். இது இது எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 லிட்டர். 2 ஏக்கருக்கு சேர்த்து 1 ஏக்கருக்கு 1/4 லிட்டர், 2 ஏக்கருக்கு 1/2 லிட்டர் அப்படிங்கிற கணக்கில் பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த இது எதுக்கு பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருத்து பூச்சி வருது இல்லைங்களா, அந்த குருத்து பூச்சிலேருந்து இது டோட்டலாக அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மருந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் சாஃப், இந்த சாஃப் இந்த பயிருக்கு ஊட்டச்சத்து கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி ப்ளஸ் அதை எந்த ஒரு நோயும் பாதிக்காத அளவு இது தடுக்கிறதுக்கு இந்த சாஃப் பயன்படுது. இந்த மஞ்சள் நோய் மஞ்சளாக இருக்கும், அந்த மஞ்சளை கட்டுப்படுத்துறதுக்கும் இது உறுதுணையாக இருக்குது. அப்புறம் நம்ம பயிரோட வளர்ச்சி மற்றும் அந்த ஊக்கமாக வளர்றதுக்கு இந்த ஸ்பிக் சைட்டோசெல் இது டானிக். இந்த டானிக் நம்ம கொடுக்குறோம். இது ஒரு 1/2 லிட்டர். இந்த சாஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 350. மொத்தத்துக்கு 2 ஏக்கரை சேர்த்து ஒரு 350 கிராம் அப்படிங்கிற கணக்கில் பயன்படுத்துகிறோம். இது ஒரு 1/4 கிலோ பாக்கெட்டு பவுச்சு. இது ஒரு 100 கிராம் பாக்கெட்டு. 2 என்ன பயன்படுத்த போகிறோம். டோட்டலாக 350 கிராம் பயன்படுத்துகிறோம். இது ஒரு 1/2 லிட்டரு. அதே மாதிரி இந்த குருத்து பூச்சிக்கு பயன்படுத்துகிற கெம்பரான் ப்ளஸ்ல என்ன மூலப்பொருள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொபனோஃபாஸ் 40% ப்ளஸ் அதில் சைபர்மெத்தின் 4% ஈஸி இருக்கு. இதுதான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது இன்செக்டிசைடு, அதாவது இது பூச்சிகளை குருத்து பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த நான் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி இந்த லேசர் கோல்ல அஸ்பேட் 50% இருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் இமிடாக்ளோபிரிட் 1.8% எஸ்பி இருக்கு. இதில் முக்கியமாக எந்த அளவுக்கு நமக்கு சேர் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு நடவு நல்ல அருமையாக வந்திருக்கும். எந்த மரத்துக்கு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வெள்ளை மஞ்சளாக இருக்கும், இலை கருகி போன மாதிரி மஞ்சளாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு அந்த பிரச்சனைங்கிறத டோட்டலாகவே இல்லை. எந்த ஒரு செடியிலையுமே அந்த இலை கருகள், அந்த குருத்து பூச்சி அழுகல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கூட இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு பயிரில் கூட அந்த குருத்து அழுகல் மாதிரி அந்த நுண்ணீர் பகுதி கருப்பாகவே இல்லை, இந்த மஞ்சளாகவே இல்லை. நம்ம ஸ்டார்டிங்கில் 3ஆவது நாள் களைக்கொல்லி போட்டதுனால இப்போ நம்ம நடவுல ஒரு களையும் இப்போதைக்கு இல்லை. நமக்கு இப்போ அந்த களைவரி செலவு டோட்டலாகவே நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு களை கூட நம்ம இதில் இல்லை. நடவை பொறுத்தவரையும் வெளுத்த கலர்ல இருக்கக்கூடாது, எல்லாம் கருமை நிறத்துல இருக்கணும். அப்போதான் நடவு ஊக்கமா இருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்கூடா தெரியும். ஒரு வெளுத்த கலர்ல இருந்துச்சு அப்படின்னா அதுல சத்து குறைபாடு இருக்கு, உரம் பத்தாம இருக்கு அப்படிங்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். இப்போ இந்த நடவு நட்டு 30 நாள் ஆயிடுச்சு. 30 நாள் இதோட வளர்ச்சியை பாருங்க. இன்னும் வளரும், இன்னும் நல்லா கிளை வெடிக்கும், இன்னும் கிளை வெடிக்கும். இந்த கிளை வெடிக்கிறது பாருங்க, இதெல்லாம் புதுசாக வர்ற கிளைகள்.
வச்சுருங்க